எங்க ஒரு பணக்காரன் வீட்டு வேலை செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்காரியை போட்டு வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம இவனோட ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லையா, அவங்களே சேர்த்து பாத்துக்கணும்ன்ற மாதிரி சொல்ல. ஆனா இந்த வேலைக்காரி அந்த பணக்காரன் கூடவே அஃபேர்ல இருக்கிறதால இவங்கள போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்றா. சாப்பாட்டுல ஸ்லோ பாய்சன் கலந்து குடுக்கறத சாப்பிட்டு எப்படி தூங்குறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெழுகுவத்தி ஏத்தி கழுத்துல சுட்டி காயப்படுத்துறா. எல்லாமே இவளால உணர முடியுது. ஆனா அந்த பாய்சன் கலந்து சாப்பாட சாப்பிட்டதால இப்ப இவளால ஒண்ணுமே பண்ண முடியல. இவளை பார்த்தாலே எனக்கு பத்திட்டு வருது, இப்ப இவளை காலி பண்ணிடுறா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல அந்த ஃபிளவர் பாட் எடுத்து இவ தலையில போலான்னு சொல்லிட்டு வரா பாருங்க. டக்குனு அந்த பணக்காரரை பார்த்துட்டு வேகமா ஓடி வந்து அதை புடிங்கி கீழே போட்டுட்டு, என்னதான் என் பொண்டாட்டி அவளை இப்படி சாகடிச்சிட்டு நம்ம ரெண்டு பேரும் போலீஸ் கிட்ட மாட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு கம்பி என்னவா, அவசரப்பட்டு எதையும் பண்ணி தொலையாது அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரிட்ட சத்தம் போட்டு கீழே வரா பாருங்க. பின்னாடி அந்த வேலைக்காரி வேகமா ஓடி வந்து, ஏங்க சத்தம் போறீங்க, அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்றா. இப்ப மயக்கம் தெளிஞ்சதும் கண்ணு விழிச்சு பாக்குறா பாருங்க. இதுங்க பண்ற விஷயத்தெல்லாம் பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இது ஒரு ரிவெஞ்ச் மாதிரி மனசுக்குள்ளே வச்சுக்கிறா. மறுநாளே மேல இருந்து இந்த வேலைக்காரி என்ன பண்றான்னு சொல்லி பாக்குறா. சூப் ரெடி பண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு சூப்ல என்னமோ கலந்துட்டு இருக்கா. ரைட்டு, நீ நம்ம குடிவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ ரூமுக்கு வந்துடுறா. பின்னாடியே வந்த வேலைக்காரி சூப்பு வேணான்னு சொன்னாலும் வலுக்கட்டாயமா டார்ச்சர் பண்ணி ஊட்டி விடுறா பாருங்க. கையை பிடிச்சி தடுக்கும் போது பார்த்தா இந்த பொண்ணோட தொலைஞ்சு போன பிரேஸ்லெட் இந்த வேலைக்காரியோட கையில இருக்கு. இப்பவே 101% நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா. இதுக்கு ரெண்டும் ரிலேஷன்ஷிப்ல இருக்குதுங்க, நம்மள போட்டு தள்ள போதுங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சூப்பு வேணவே வேணாம்னு சொல்லிட்டு தட்டி விடுறா. அடுத்த செகண்டே காலிங் பெல் அடிக்குது. யாராதுன்னு சொல்லிட்டு கீழே போய் பார்த்தா வீட்டுல விளக்கறிலன்னு சொன்னீங்களே, அதை ரெடி பண்ண 3 பேர் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு வந்திருக்கானுங்க. இதெல்லாம் ஒருத்தவன் இந்த பொண்ணோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் டக்குனு இந்த பொண்ணோட ரூமுக்கே போயிட்டு சாம்பிள்லாம் அனுப்பி ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொண்டு வர சொல்லிருப்பா. அதை கொண்டு வந்து காட்டுறான். அப்படி இதுல என்ன போட்டுக்குன்னா, பாய்சன் கலந்த ஃபுட்டை தொடர்ந்து சாப்பிட்டே வந்ததால தான் உடம்பு இவ்வளவு மோசமாயிட்டுன்னு சொல்லி போட்டுருக்கு. இனி ஃபுல்லாவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்றா. இப்ப எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தனியா மேல இருந்து கீழே இறங்கி வரும்போது வேலைக்காரி இவனை பார்த்ததும், டேய் என்னடா நீ இங்க இருந்து வர, நான் உனக்கு அங்க வேலையை கொடுக்கலையே, இந்த சைடு தானே போக சொன்னேன், அவர் ரூம்ல இருந்து வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கும்போது மறுபடியும் காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. தோ இறா வந்து ஒன்னு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கதவை வந்து ஓபன் பண்றா பாருங்க. இப்ப இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட உதவியால இந்த பொண்ணு சேஃபா கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் சாம்பிள்னு சொல்லிட்டு அந்த பணக்காரனோட தான் வேலைக்காரியோட தான் எடுத்து வச்சுக்கிறா. ஏன்னா ஒரு வெயிட்டான சம்பவத்தை அந்த பணக்காரனுக்கு பண்ணி விட்டு தான் போறா. அது தெரியாம நல்லா குடிச்சு அந்த பணக்காரன் நைட்டு வீட்டுக்கு வரும்போது சலகுட்டே எங்கடே இருக்க சொல்லிட்டு ஆடிட்டே வர பாருங்க. தர ஃபுல்லாவே எங்க பார்த்தாலும் ரத்தமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவனும் அந்த வேலைக்காரியை ரொமான்ஸ் பண்ண போட்டோலாம் அங்கங்க சதறி கிடக்கு. அவசர அவசரமா அதெல்லாம் எடுக்கிறதுக்குள்ள போலீஸும் வந்துட்டாங்க. நல்லா வசமா மாட்டிக்கிறான். ஆக்சுவலா அவன் என்ன பண்ணிட்டானா, அந்த குடும்பம் பண்ண வேலைக்காரியை போட்டு தள்ளிட்டு இவன் தான் அந்த வேலைக்காரியை கொலை பண்ண மாதிரி பக்காவா செட் பண்ணிட்டு போயிட்டா.